காரியத்தை முழு இருதயத்தோடு செய்ய வேண்டும் என்கிறதான கவலை அவனுக்கு இல்லை. இன்னைக்கு நமக்கு நிறைய கவலை இருக்குது இல்ல, பல காரியங்களை குறித்த கவலை இருக்கிறது. குடும்பத்தினுடைய தேவைகளை குறித்த கவலை இருக்கிறது, குடும்ப பிரச்சனைகளை குறித்த கவலை இருக்கிறது, பிள்ளைகளை குறித்த கவலை இருக்கிறது. இந்த கவலை எல்லாம் வருமா வராதான்? வருமா வராதான்? எல்லாருக்கும் வரும், எங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த கவலைகளை குறித்து நம்ம கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அப்ப அவர் மேல நம்ம பாரத்தை வைத்து விடும் போது நம்ம கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு கவலை வரும், அது என்ன கவலை? லௌகிக கவலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளினால சில கவலைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும். இந்த பலவீனம் இருக்குது, இந்த தேவை இருக்குது, இந்த சூழ்நிலை இருக்குது, எப்படி இந்த காரியம் நடக்குமோ என்கிற கவலைகள் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் வரதான் செய்யும். ஆனால் அந்த கவலைகள் வரும்போது அந்த கவலைகளை யோசித்து அந்த கவலைகளை சிந்தித்து நாம் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு கவலையா இருக்கு, துக்கமா இருக்குது, நீங்க பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும்.